இந்த லைட்டை பார்த்தாலே வந்து ஒரு பைக்கில் போகிறவங்களோ காரில் போகிறவங்களோ அப்படியே வந்து ஓரம் கட்டிடுவாங்க. கூகுள்லேருந்து ஒரு ஏதாவது ஃபோட்டோ பார்க்குறீங்கனால அதை பார்த்து கஸ்டமைஸாக கூட பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு எந்த தலைவலையும் வேணாம், நான் வண்டியை இறக்கணுன்னே சிலிண்டரை மாட்டி நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் இவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, பக்காவாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பியூர் அண்ட் பியூர் கஸ்டமைசேஷன். அதாவது கலர் ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், அதில் வர்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்காக பண்ணி கொடுக்கும். இது வெறும் 25,000 25,000. ஆமாங்க. அதாவது நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து 25,000 தான். ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கலாம், பூட்டு போட்டு நீங்கள் வந்து பூட்டிட்டும் போகலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செல்ஃபு கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சுவிட்சோட கண்ட்ரோலுமே இங்கே இருக்குது. 4 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. 5 கிலோமீட்டர் நீங்கள் வீட்டிலேருந்து டெய்லி போயிட்டு வரணுன்றப்போ வந்து தாராளமாக நீங்கள் தள்ளிட்டு போகலாம். இதுக்கு வந்து டயர் வச்சு கொடுத்துட்றாங்க, டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது அப்படியே அமுக்குனா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். திரும்ப தூக்கணும்னு வைங்களேன், சாஃப்ட் க்ளோஸரு ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எங்களுக்கு பெருசாக வேணும் இல்லை சின்னதாக வேணும் அப்படின்றப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம என்ன தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணால் கூட அது மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து ஒரு 80-90% ஆஃப் தி அமௌண்ட் வந்து வாடகை. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. லைஃப் லாங் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறது. ட்ரக்ஸும் பண்ணிக்கலாம். ஃபுட் ட்ரக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டாடா ஏஸ், மேக்ஸிமோ இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து ஒரு கடையை பில்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சர்ன்றதை நம்ம லைவாக காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் பண்ணி வரும்போது பக்காவாக வந்து நம்ம வெளியில் ஒரு பிளாக் கலர் பார்த்தோங்களா அந்த வண்டி மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடையை போய் வாடகைக்கு பிடிப்போங்க. கடையை வாடகை பிடிக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் வேணுங்க. அட்வான்ஸே 4 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். இவ்வளோ தலைவலி எதுக்கு? இங்கே பாருங்கள், நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து பல ஓனர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, பிஸ்னஸ் மேன்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டு இருக்காரு. லைட் டைமில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்காகன்னா இந்த லைட்டிங்கோட உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றனால தான். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போது 25,000 வெறும் 25,000 25,000 சொந்தமான கடை, உங்களுக்கான கடை, அதாவது ஆயுசுக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கடை 25,000 நம்ம பிரதர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய பிராண்ட் பேர் சொல்லியிருந்தது நம்ம கிருஷ்ணா இன்ஜினியரிங்க. நம்ம வந்து கோயம்புத்தூரில் பீலமேட்டில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஃபுட் கார்ட்ஸு, ஃபுட் ட்ரக்ஸு, அப்புறம் வந்துட்டு கியாஸ்க்கு, இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க எங்கள் சொந்த யூனிட்டில். ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ ஓன் மேனுஃபேக்சர்ன்றப்போ வந்து காஸ்ட் வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸாகவும் சரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இவர் எங்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காரு தெரியுங்களா, பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு, வேறு இந்தியாவில் நார்த் சைடெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காரு. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு லாரியில் வந்து ஏற்றி விட்ருவீங்க. எங்கே லாரி தனியாக இதுக்குன்னே ஒரு வண்டி வச்சு அனுப்புவோம். ஓகே. எல்லாம் நம்ம அனுப்பாத ஏரியாஸே கிடையாது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் வச்சு காமிக்கணும். ஏன்னா இது ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் தானே வைப்பாங்க. அதனால் ஸ்ட்ரீட்டில் வைக்கிறோம். அதனால தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நீங்கள் வந்து பானிபூரி கடை வச்சாலும் சரி, பிரியாணி கடை வச்சாலும் சரி, இல்லை ரோட்டிலேயே இப்போ எல்லாமே வந்துருச்சு. கேக்கு கடையிலேருந்து எல்லாமே ஸ்ட்ரீட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஃப்ரைடு சிக்கன், ஆமாம், டீ கடை எல்லாமே எங்களால் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லி பிரதர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம், செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், லைட்லேயே இந்த லைட்டை பார்த்தாலே வந்து ஒரு பைக்கில் போகிறவங்களோ காரில் போகிறவங்களோ அப்படியே வந்து ஓரம் கட்டிடுவாங்க. கரெக்டுங்க. சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான கலராக இருக்குது. இப்போ க்ரீன் ஆகட்டும், பிங்க் ஆகட்டும், நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ கூகுள்லேருந்து ஒரு ஏதாவது ஃபோட்டோ பார்க்குறீங்கனால அதை பார்த்து கஸ்டமைஸாக கூட பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே ஓகேங்க பிரதர். அதாவது இது பியூர் அண்ட் பியூர் கஸ்டமைசேஷன். அதாவது கலர் ஆகட்டும், ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், அதில் வர்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்காக பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த கார்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷவர்மாக்குன்னு பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ பாருங்களேன், ஷவர்மாவோட இது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பானிபூரியில் வந்து உங்களுக்கு ஸ்டால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக் குல்ஃபி எல்லாம் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணியே காமிச்சிருப்போம். இதில் நம்ம வந்து முட்டை போட்டு எடுத்து சாப்பிட்டு காமிச்சிருப்போம் ஒரு டைம்லலாம் இவங்க கிட்ட தான். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் கூட வந்து அவைலபிள் இருக்குது. மேஜரே நம்மளது எக்யூப்மெண்ட்ஸ் தானே இது. இப்போ 4-5 இயர்ஸ் ஆகுதுண்ணே. ஓகே ஓகே ஓகே. எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்குமா சார்? இப்போ ஏன்னா அவுட்டரில் போடுறோம் அப்படின்றப்போ ஒரு காற்றடிக்குது, இல்லை மழை பெய்யுது. இப்போ ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் இது 2 நாளாக மழையில் தான் நிற்கிது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே பேட்டரி கனெக்ஷனா இல்லை கரண்ட்டுங்களா? அது டிபெண்ட்ஸுங்க. கஸ்டமருக்கு எந்த மாதிரி. இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து சோர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டுறாரு, அங்கே இபி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏசி கரண்ட்டுங்க, நம்ம வீட்டு கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நான் வந்து ரோட் சைடு தான் போட போகிறேன் அப்படின்னா பேட்டரி சார்ஜர் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகுங்க. அப்படி கிடையாதுங்க. வீட்டு
கரண்ட்னா வீட்டு கரண்ட், இல்லை பேட்டரினா பேட்டரி, அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதில் லோகோவாகட்டும், ஃபோட்டோவாகட்டும், எல்லாமே கஸ்டமைஸ் தான். சரிங்களா? அதேமாதிரி இதோட சைஸ் ஆகட்டும், இதுலேயும் வந்து கஸ்டமைஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எங்களுக்கு பெருசாக வேணும், இல்லை சின்னதாக வேணும் அப்படின்றப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் பதர். இப்போது அந்த கண்டெய்னர் மாதிரியே டபுள் லேயர்லாம் பண்ணுறாங்க. மேலே வந்து ரூஃபில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் பெருசாக கேட்டாலும் பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணலாம், அது பண்ணலாம். அது பேர் கியாஸ்க்னு சொல்லுவோம். அது நம்ம உள்ள நின்று வேலை செய்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து வெளியே நின்று வேலை செய்யணும். இப்போ ஒரு இடம் வந்து நம்மளுக்கு லீஸுக்கு கிடைக்கிது, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டால் மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து அதுனா எங்கே ஒன்று எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளால. இப்போ நம்ம ஒரு பில்டிங்காக கட்டிட்டோம்னா அதை வந்து இடிச்சாலும் வேஸ்ட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் வந்து இதுன்றப்போ ஒரு லுக் வைஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக பெஸ்ட்டாக தெரியும். கரெக்டாக சார். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், கேரளா சைடில் போகும்போது நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஃபுட் ட்ரக்ஸும் பண்ணிக்கலாம். ஃபுட் ட்ரக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டாடா ஏஸ், மேக்ஸிமோ இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து ஒரு கடையை பில்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம். ஹில் ஸ்டேஷனுக்கு அடாப்ட் ஆகும், டிராஃபிக் ஏரியாஸ்க்கு. நீங்கள் டெய்லி வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போய் நீங்கள் கடை போட்டு வரணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடை நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வாடகை மாதம் அதாவது ஒரு நாளைக்கு நம்ம என்னதான் இன்கம் ஜென்ரேட் பண்ணா கூட அது மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து ஒரு 80-90% ஆஃப் தி அமௌண்ட் வந்து வாடகையிலே போயிடும். இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. லைஃப் லாங் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறது. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து எனக்கு இது வேண்டாம், இப்போ நான் வந்து வேற ஜாபுக்கு போகிறேன், இதில் நல்லா சம்பாரிச்சு நான் ஒரு ஓனாக வந்து ஒரு பில்டிங்கே வாங்கிட்டேன், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் விற்றாலும் நல்ல ரேட்டுக்கு போயிடும். ஏன்னா வந்து மெட்டீரியல் உங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் எதுவும் கடை போடுறீங்க அப்படின்னா கடை முன்னாடி வச்சுக்கலாம். ஆமாம், நம்ம பிராண்டிங்காக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி சேல் பண்ணலாம். இல்ல வேஸ்ட் ஆகாதுன்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி சேல் பண்ணலாம். இல்ல எதுக்குமே ஆகல, எனக்கு வாங்குற கால் இல்லை, எனக்கு நிப்பாட்டுற இடம் இல்லை அப்படின்னா இரும்புக்கு போட்டா கூட நாளைக்கு ஒரு 10-20% நம்மளுக்கு ரெவன்யூ. கண்டிப்பா அதை தான் சொல்லி வரேன் நான், வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுனால நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து வேற பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே ஒயிட் கலர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் எல்லாம் இன்னும் அடுத்து ரெடி பண்ணுவாங்க இதில். ஆமாம், அதாவது இது வந்து நான் உங்களுக்கு முன்னே சொன்ன பாருங்க, அந்த 25,000க்கு. ஓகே, இது வந்து பேசிக்கான கார்ட்டுங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கலு, இதில் சைன் போர்டெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஓகே, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த ஸ்ட்ரக்சரல் மாத்திரம் 25,000 வரும். இது வெறும் 25,000. 25,000. ஆமாங்க, அதாவது நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து 25,000 தான். அப்படி அது இல்லாமல் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பிராண்டிங்கு, ஸ்டிக்கரிங்கு இதுக்கு மாத்திரம் ஒரு 10,000-12,000 மட்டும் அடிஷ்னலாக வரும். ஸோ ஓவராலாக இல்லை அது வந்து அவங்க பண்றாங்க, எனக்கு இது மட்டும் வேணும் அப்படினா இத மட்டும் நம்ம ஃபேப்ரிகேட் மட்டும் பண்ணி இதுக்கு வந்து இது பேர் வந்து கலரிங். நம்ம யூசுவலா வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது கிடையாது, நம்ம வந்து பவுடர் கோட்டிங் தான் போடுறோம். பவுடர் கோட்டிங்கிறது வந்து பெயிண்டிங்கை காட்டிலும் ஒரு 4-5 டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகே, அந்த மாதிரி என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு கலர் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிடலாம். அவங்க மேற்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளும் இங்கே தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணுறோம். அவங்களோட அந்த பில்லு தான் வந்து ஒரு 10,000-12,000 வரும். அதை மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து அப்படியே கொடுத்துருங்கனால அந்த இதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஸ்டிக்கரிங் பண்ணுறவங்கள எனக்கு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க, லோகோ பண்ணுறவங்க எனக்கு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை வந்து வேறு சைடு பார்த்துருக்கீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான். சரிங்களா? இல்லை எனக்கு பிராண்டிங்கே வேணாம்ப்பா, நான் வந்து பெயிண்டிங்லேயே வந்து என்னாச்சும் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் அது நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். பட் ஸ்டார்டிங்கோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க 25க்கு வந்துடும். இந்த லோகோ வருமா? வராது, இந்த லோகோ வராது. ஜஸ்ட் வந்து அவங்க போட்டிருக்காங்க, இந்த லோகோ வந்து வராது. ஸோ அதேமாதிரி வந்து உள்ள ஸ்டோரேஜுக்குமே ஸ்பேஸ் இருக்குது. வாங்க நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கலாம், பூட்டு போட்டு நீங்கள் வந்து பூட்டிகிட்டும் போகலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பேட்டரி, இதில் வந்து எதாவது அக்சசரிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே இப்போ பானிபூரி போடுறீங்க அப்படின்னா பானிபூரியோட இதெல்லாம் எல்லாமே உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல செல்ஃபு கொடுத்துருக்காங்க, இந்த செல்ஃப்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சுவிட்சோட கண்ட்ரோலுமே இங்கே இருக்குது, 4 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு லைட்டுக்கு இதுக்கெல்லாம் தேவைன்றப்போ அந்த சுவிட்சை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது பிரதர் எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் மூலியமாக மட்டும்தான் பண்ணுவோம். எதுவுமே வந்துட்டு நம்ம ஓன் ரிஸ்கில் பண்ண மாட்டோம். அதாவது சைன் போர்டுனா அந்த சைனேஜ் யார் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு மட்டும்தான் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் லைட்டிங்ஸ்னால் லைட்டிங்ஸ்க்கு உண்டான எலக்ட்ரிஷியன் மட்டும்தான் வச்சு பண்ணுவோம். இப்போ கேஸ் லைன் வருதுன்னா அதுக்கு உண்டான இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸை மட்டும்தான் வச்சு பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் குவாலிட்டி
குவாலிட்டிலேயோ வந்து ஒரு 1000 ரூபா எச்சா இருந்தாலுமே வந்து அது வந்து இப்போ இதில் ஒர்த்து தான் நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் இதில் ஒர்த்து தான். ஓகே, சும்மா ஏன்னா தானே பண்ணோம் அன்ஃபினிஷிங்காவோ இல்லை வந்து வெளியில் மழையில் நின்று துணி பிடிக்கிறதோ அந்த மாதிரி வந்து மெட்டீரியலே இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக. ஸோ செகண்ட் வந்து கீழே வீல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வீல் இருக்குது. நீங்கள் வந்து அழகாக இதை தள்ளி எங்கே வேணால் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் சும்மா உள்ளே வெளியே மட்டும் நவுத்தணும், இல்லை வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் மட்டும் நவுத்தணும் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டயர்ஸ் போய்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து அது நீங்கள் தள்ள போய்கிட்டே இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் வீட்டில இருந்து டெய்லி போயிட்டு வரணுன்றப்போ வந்து தாராளமாக நீங்கள் தள்ளிட்டு போகலாம். இதுக்கு வந்து டயர் வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ வெஹிக்கல்ஸ்லாம் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறாங்களா இப்போ பைக்கில் இதில்? அது பண்ணலாங்க, ஆனால் வந்து அது சஜஸ்டபிள் கிடையாது, ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. ஏன்னா வந்து அது சப்போஸ் வந்து ஸ்லிப் ஆகும், அது மாதிரி இதெல்லாம் இருக்கு. அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, வேணும்னா பண்ணி கொடுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கஸ்டமைசேஷன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி கஸ்டமைசேஷனுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது அப்படியே அமுக்குனா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. ஓ அவ்வளோதாங்க, அவ்வளோதான். திரும்ப தூக்கணும்னு சாஃப்ட் க்ளோசர். ஆமாம். ஓ இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுதுன்னு. டோர்ஸ் இல்லை இந்த மாதிரி டயர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சைஸ் வந்து என்ன சைஸ், இப்போ இது வந்து 4x2 நம்ம பார்க்குறது எல்லாமே 4x2. நம்ம 5x3, 6x3, 5x2.5, 7x3.5, 8x4 இந்த மாதிரி என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸில் பண்ணி தரலாம். அதுக்கு டோர்ஸ் வேணும், இந்த மாதிரி டயர்ஸ் வேணும், நீங்கள் கேட்குற மாதிரி வண்டியில் மாட்டுற மாதிரி டயர்ஸ் வேணும், அந்த மாதிரி என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் கடையாக உள்ளே நின்றுட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய சைஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வண்டி இருக்கேன் டாடா ஏசி, அந்த டாடா ஏசியவே வந்து நீங்க ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி மாத்தி கொடுத்தாங்க. டாடா ஏஸ் ஒரு சைஸ்ல இருக்கும், பிக்கப் ஒரு சைஸ்ல இருக்கும், தோஸ்த் ஒரு சைஸ். அதுல நம்ம எந்த வண்டியை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுல நம்ம ஃபேப்ரிக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, அதுல என்ன மெனுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா ஓப்பனா சொல்ல முடியும் மற்ற இடத்த விட நம்மகிட்ட ரேட் கம்மியா இருக்கு. அது டிபெண்ட்ஸுங்க. எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல கம்மியா கிடைக்கலாம், ஒரு பொருள் ஒரு இடத்துல ஜாஸ்தியா கிடைக்கலாம். என்னோட பொருளுக்கு இது வந்து வெரி நாமினலான பிரைஸுங்க. நான் பண்றேன், நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டை காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடது வந்து ரொம்ப ப்ரீமியமான, ரொம்ப ப்ரிசைஸான, ஆமாம் வேலைப்பாடுமே மெட்டீரியல் 10 ரூபா எச்சா போட்டால் கூட அந்த ஃபினிஷிங் ஒன்று வேணும் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இப்போ கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸு, இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் எல்லாமே ரொம்ப ஹைஃபை ஃபினிஷிங்காக இருந்தால் எங்கேயா கை வச்சாலும் கிழிச்சிரும். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ ஒரு 5000 ரூபா பெரிய லெவல் டிஃப்ரென்ஸும் வராதுங்க. இப்போ நான் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்னு வைங்களேன், என்னை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கலாம், இன்னும் ஜாஸ்தியாகவும் கிடைக்கலாம். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபினிஷிங் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வெரி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆஸ் அ பையராக நான் இருந்தேன் அப்படின்னா இது வந்து வெரி ஜென்யூனான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஆமாம், என்னோட ப்ராடக்ட்டுங்கிறதுக்காக இல்லை, வெரி ஜென்யூனாக வந்து. ஸோ இப்போ இந்த ட்ரக்கெல்லாம் வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியுமா, இல்லை இதெல்லாம் ரெடி பண்ணி அமுச்சு விட்றீங்களா? இல்லை, இன்கேஸ் வந்துட்டு அவங்க இப்போ புதுசாக தொழில் தொடங்குறாங்க, இதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் அவங்க நேரில் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அவங்க என்ன மெனு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க, அந்த மெனுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, அதெல்லாம் வந்து சாம்பிள் எப்பயும் நம்மகிட்ட இருக்கும். மைட் பி இந்த மாதிரி ஏதாவது 1-2 ரெடி ஆகும், டிஸ்பேட்ச் போய்கிட்டே இருக்கும். எதுவுமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் வந்தோடனே கொடுக்குற மாதிரி யாருக்கும் எதுவும் நம்ம பண்ணுறது இல்லைங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டரு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு போனாங்கன்னா வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இதில் பெரிய இதாக பார்க்குறோங்க. இதெல்லாம் ட்ரக்காக என்னதுங்க இது? இதுவும் நம்ம பார்த்ததுலேயே பெரிய சைஸ். ஆமாம். ஓ மெனு எல்லாமே இங்கே வச்சுருக்கீங்க. ஆமாம், கஸ்டமர் ஸ்டிக்கர் தான் கஸ்டமர் எது எங்கெங்கே என்னென்ன சொல்கிறாங்களோ அதை தான் இதில் பாருங்களேன், அப்படியே வந்து சூப்பராக இருக்குங்க. அது இது பார்க்குறதுக்கு ஒரு கடையோட லுக் அப்படியே நல்லா தெரியுது பாருங்களேன். அப்படியே வந்து நிறைய வந்து ப்ரீமியமாகவும் இருக்கும், ஒரு கடையோட லுக் அப்படியே வந்து நமக்கு தெரியுது. இதுவே சாஃப்ட் க்ளோசர் தான் எல்லாமே. நம்ம டோர்ஸ் வந்துட்டாலே அது வந்துட்டு இப்போ அந்த கேஸ் பம்ப் தான். லைட்டிங் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து தெரியறதுக்காக. ஸோ அதே மாதிரி வந்து மழையில் நினைய மாட்டாங்க. இப்போ கஸ்டமர் இதுக்குள்ளே நிற்கிறாங்க அப்படின்றப்போ மழை பெய்யுது அப்படின்னாலும் இப்படி நின்றுக்கலாம். கரெக்ட். ஸோ செகண்ட் வந்து இது வந்து சப்ளை பண்ணுறோட செக்ஷன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இது வந்து இது பியூர்லி வந்து இது கஸ்டமரோட டிசைன். ஆமாம், இது அவங்க சொல்லி நம்ம பண்ணது. ஓகே, ஸோ அப்படியே வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம் கடையை. ஸோ இங்கே வந்து இங்கேயுமே க்ளோஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, இங்கேயுமே இப்போ 4 சைடுமே டோர்ஸ் தான். இப்போ வந்து சமைக்கிறாங்க அப்படின்னாலும் மழை வெயில் எது வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அழகாக வந்து சமைச்சிக்கலாம்.
இதில் வந்து உங்களுக்கு பாத்திரம் இதெல்லாம் வேணும், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் இதுவும் அது செட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ப்ரைஸும் வரும். ஆமாங்க. இல்லை அது இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் நீங்கள் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த கேஸ் மட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் சிலிண்டர் இருக்குங்கல்ல, அது மட்டும் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் அடுப்பு முத கொண்டு செட் பண்ணி இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ப்ரைஸை பொறுத்து மாறும். உங்களுக்கு வேணும்னா வச்சு கொடுப்பாங்க, வேணாட்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து ரெடி டு குக்கு அந்த மாதிரி வண்டி போய் நின்றுங்க. அவங்க ஆயில் உங்களுக்கு எந்த தலைவலையும் வேணாம். நான் வண்டியை இறக்கணுன்னே சிலிண்டரை மாட்டி நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் இவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, பக்காவாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் மேலே எல்லா வண்டியும் மேலே ஸ்டோரேஜ், பாட்டம் ஸ்டோரேஜ், கீழே இங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி போட்டு வச்சுக்கிறப்ப உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பட்ஜெட் எவ்வளோ வருதுங்க? இப்போ தோராயமாக சொல்லணும்னா ஒரு இந்த சைஸுக்கு இது வந்து 8x4 சைஸுங்க. இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட்டி பெட்ரூம் சைஸ்க்கு இருக்குது. ஆமாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh அந்த மாதிரி பட்ஜெட் வருங்க. வண்டி ஸ்டார்டிங் வண்டி வித் டோர்ஸ் மட்டும். அது இல்லாமல் பிராண்டிங், எலக்ட்ரிக்கல், லைட்டிங், எக்யூப்மெண்ட்ஸ், கேஸ் லைன் இதெல்லாம் அடிஷ்னலாக வரும். வண்டி மாத்திரம் வண்டி வித் டோர்ஸு ஒரு 1 lakh அரௌண்ட் வருங்க. ஓகேங்க. ஸோ ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டி மெயினாக வந்து இவங்க குவாலிட்டியில் எந்த வகையிலும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி காட்டெல்லாம் வந்து தேடிருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமாக பிரதரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்டுங்க. ஸோ இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற காட் எல்லாமே இது வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மிஷின். பெண்டிங் அதாவது நம்ம ஷீட்டையெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மடிச்சு அதெல்லாம் நம்ம இதில் தான் ரொம்ப துல்லியமாக இருக்கும். நம்ம என்ன சிஎன்சிங்க. ஸோ வந்துட்டு என்ன வேல்யூ ஃபிட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவில் தான் வந்து அது மடிக்கும். ஓகே. ஸோ எந்த இடத்துலையும் மிஸ்டேக் நடக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த பெரிய மிஷின் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டிங் மிஷின். ஓகே. இது ஆமாம், லேசர் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுவும் சிஎன்சி தான். என்ன வேல்யூ என்ன டிசைன் ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த டிசைனுக்காக இதெல்லாம் ஆமாங்க பக்கத்தில் உள்ள எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கட் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் ஃபினிஷிங்கு. எங்க நீங்கள் என்ன டிசைன் நம்ம யானை, பூனை, மானு, மயில், குயில் எல்லாமே என்ன போடுறீங்களோ அது இதில் கட் ஆயிரும். ஓகே. ரொம்ப துல்லியமாக இருக்கும். நீங்கள் ஒரு நூல் அளவு கூட மிஸ் ஆகாது. ஓகே. நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி காட்டன் இவங்களுடைய மெயின் இதே என்னென்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஹோட்டல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதுதான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இவங்களுடைய ஷாப் ஒன்று இருக்காங்க. போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் கூட வந்து நம்ம அதுக்கு தனி வீடியோவாகவே நம்ம இப்போ வந்து போட்டுடலாம். சரிங்களா? ஸோ வாங்க இந்த சைடு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறீங்க பாருங்களேன். ஃபுல்லாக இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எக்யூப்மெண்ட்ஸோட ஃபிட்டிங் ரூமுங்க. ஃபிட்டிங் இது. ஓகே. பட் கூட ஒரு காட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சர்ன்றதை நம்ம லைவாக காமிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் பண்ணி வரும்போது பக்காவாக வந்து நம்ம வெளியில் ஒரு பிளாக் கலர் பார்த்தோங்களா அந்த வண்டி மாதிரி இருக்குது. இது வந்து அதோட பெரிய சைஸ், அதோட பெருசு. ஸோ கஸ்டமைஸ் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சைஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது என்னதுங்கிறது? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெல்டிங் மிஷின். ஆமாம், நம்ம கட்டிங் மிஷின் பார்த்தோம், பெண்டிங். இதில் 3 ப்ராசஸ் தான் நடக்கும். ஷீட் மெட்டல் கட் பண்ணுறது, பின்ன பெண்ட் பண்ணுறது, பின்ன எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வெல்ட் அடிக்கிறது. ஸோ வெல்டிங்கிறது ஒரு மேஜர் வேலை. இதில் நம்ம யூஸ் பண்ணுற வெல்டிங் மிஷின் பார்த்தா இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவிலேயே வந்துட்டு உள்ள டாப் மோஸ்ட் டெக்னாலஜி வெல்டிங் மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வெல்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடிச்சு காட்ட சொல்கிறேன். சும்மா அப்படியே பென்சிலில் கோடு போட்ட மாதிரி மைன்யூட்டாக தான் வரும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம மற்ற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய வெல்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, குண்டு குண்டா அவ்வளோ. இது வந்து அப்படியே மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அதாவது ஃபினிஷிங்காக இருக்கும்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் கிரைண்டிங் பிடிச்சி அந்த இடம் அசிங்கமாகி அந்த மாதிரியெல்லாம் ஆகாதுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியோட வேலை எல்லாமே முடிஞ்சு இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக பிரதர் வந்து இப்போ அடிப்பாருங்க. எங்கே அடிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ அவ்வளோதான், வெல்ட் ஆயிடுது அது. அவ்வளோதான். எங்கே கையிடுங்க, இங்கே வருங்க. அவ்வளோதான். இந்த எட்ஜெல்லாம் அப்படி தான் ஆயிருக்கு. எல்லாமே அதில் தான். இப்போ இது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த எட்ஜு ஃபுல்லாக அவ்வளோதான் நீட்டாக லைட்டாக எடுத்துகிட்டு
சில பேர் என்னென்னா குண்டு குண்டா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக வந்து ஃபினிஷிங்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் வந்து குவாலிட்டின்னு சொல்கிறது. சரிங்களா, குவாலிட்டியில் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸுமே பண்ணுறது இல்லைங்க இவங்க. நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடை வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடையை மறந்துட்டு அழகாக வந்து ஒரு சொந்தமாக ஒரு கடையை வாங்கிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது லைஃப் லாங் வந்து உங்கள் கூடயே இருக்க போகிறது. நீ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சேலும் கூட வந்து பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பிரதரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட மீட் பண்ணது தமிழ் வாகர். பாய்.